அன்பான நண்பர்களே, அழகு பெண்களே எல்லோருக்கும் காலை வணக்கம். என்னடா இப்படி டிப்டாப்பாக கிளம்பிட்டாங்களேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் போகிறோங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் சித்தப்பா பொண்ணு, அதாவது என் தங்கச்சிக்கு இன்றைக்கி வளைகாப்பு. அதுக்காக கிளம்பிட்டோம். 10:45 to 11:45 நல்ல நேரம். ஆனால் நாங்கள் என்னமோ கிளம்புனது 10 போச்சுங்க. ஏன்னா இன்றைக்கி சண்டேவா, கொஞ்சம் தூங்கி எந்திரிக்கிறதுக்கே லேட் ஆகிடுச்சு. அப்புறம் டிஃபன் வேறு ஸ்கிப் பண்ணிட்டோம். சரி, ஏதாவது லைட்டாக சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வாங்க அப்படின்னா, சூர்யா பேக்கரி கிட்ட வீட்டுக்கிட்டேயே நிறுத்தி போய் வாங்கிட்டு வந்தார். இதுதாங்க எங்கள் காலையில் டிஃபன். ப்ளம் கேக்கும் டீ கேக்கும் சும்மா ஆளுக்கு ஒன்று ஒன்று லைட்டாக சாப்பிட்டேன். ஏன்னா அவ்வளோ ஒன்றும் பசி இல்லை. சரி, போகிற வழியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அங்கே பூக்கடை இருந்தது, நிறுத்த சொன்னேன். பூ வாங்கி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு என்ன தான் சாரீ கட்டி அழகாக போனாலும் அந்த பூ வச்சா தானேங்க நல்லாயிருக்கும். அதனால் அதையும் வாங்கி தலையில் வச்சுட்டு அப்புறம் நேராக அம்மா வீட்டுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். ஏன்னா அம்மாவை தம்பி ஒய்ஃபை பிக்கப் பண்ணிட்டு போகணும். போகிற வழியிலேயே வெயில் அடிச்சதுங்க. அப்புறம் பார்த்தா திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சரி, இதனால லேட் ஆகிடுமோன்னு பார்த்தா சடன்னு மழை. அப்புறம் அம்மா வீட்டுக்கிட்ட ஒன்றும் அவ்வளோக்கா பெருசாக மழை இல்லை. சரி, வீட்டுக்கு போயிட்டு அம்மாவையும் பிக்கப் பண்ணிவிட்டு, இன்றைக்கி நானும் எங்கள் அம்மா என் வீட்டுக்காரர் எல்லாம் ஒரே கலர் ட்ரெஸ்ஸுங்க. சரி, அப்படியே கிளம்பிட்டோங்க. போகிற வழி லைட்டாக மழை தாங்க. கோயம்புத்தூர் என்னமோ கூலாக தாங்க இருந்தது. திருப்பூர் போனால் அங்கே சரியான வெயிலுங்க. அப்புறம் மண்டபத்துக்கு போயாச்சுங்க. அங்கே போனதுமே கொஞ்ச நேரம் உட்காந்து எல்லாத்தையும் பேசிட்டு அதுக்கப்புறம் நலுங்கு வைக்க போயிட்டோம். அம்மா வச்சுட்டு இருந்தாங்க, ஸ்டில்லு கொடுக்க சொன்னாங்க. பாருங்கள், அம்மா ஸ்டில் கொடுத்தாங்க. அப்புறம் நான் கொஞ்சம் அப்படியே பேசிகிட்டு இருந்தேன். நீ ஸ்டில்லு கொடுங்க அப்படின்னாங்க. பூ போடுற மாதிரி கொடுக்கட்டுங்களா இல்லை பொட்டு வைக்கிற மாதிரி கொடுக்கட்டுமான்னு கேட்டேன். நீங்கள் பொட்டு வைக்கிற மாதிரியே கொடுங்க தயவுசெய்து அப்படின்ட்டாங்க. சரி, நானும் பொட்டு வைக்கிற மாதிரி ஸ்டில்லை கொடுத்துட்டு லைனாக அடுத்தது என் தம்பி ஒய்ஃபு, என் வீட்டுக்கார் 3 பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் வீட்டுக்காரு தான் நான் கரெக்டாக ப்ராப்பராக தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பாவங்க அந்த தம்பிக்கு பாருங்க போட்டு எல்லாம் அப்பன்னு அப்பி விட்டாரு. அதையும் முடிச்சுட்டு நேராக சாப்பிட போயாச்சுங்க. 5 வகை வெரைட்டி ரைஸு, சாப்பாடு, சாம்பார், ரசம் எல்லாமே உண்மையாலுமே சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. பாயாசம் கடைசியாக குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்த்தா எல்லாம் மும்முரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. சரி, உட்காந்துட்ருக்கலான்னு பார்த்தா அங்கே இருக்கிற சுட்டீஸ்லாம் ஒரே விளையாட்டுங்க. ஒளிஞ்சு விளையாட்டு விளையாடுறேன்னு பாய்க்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்குறக்கு சின்ன வயசு ஞாபகம் தாங்க எனக்கு வந்துச்சு. சரி, கிளம்பிட்டோம். போகிற வழியில் டிஷர்ட்லாம் வாங்கலான்ட்டு என் வீட்டுக்கார் ஒரு 5 டிஷர்ட் வாங்கினாருங்க. கம்மி விலைக்கு போட்டிருந்தாங்க. வாங்கிட்டு ஒரே தண்ணி தாகுங்க, வெயிலே தாங்க முடியலன்ட்டு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க போகலான்ட்டு பன்னீர் சோடா வாங்கினா அவர் உடச்சி எனக்கு கொடுப்பாருன்னு பார்த்தா அவர் டெஸ்ட் பண்ணிட்டு தான் தருவேன்ட்டு டெஸ்டிங் பண்ணி கொடுத்தாரு. சரின்ட்டு அவர் டெஸ்ட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் குடிச்சிட்டு ஒரு வழியாக கோயம்புத்தூருக்கு கிளம்பிட்டோங்க. இதோட இன்னியோட விலாக் முடிஞ்சதுங்க. அடுத்தது பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை.